வணக்கம் உறவுகளே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்கேடி செஃப். முதல் எங்களோட சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி அவகோடா சலாட் எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். அதில் 2 அவகோடா எடுத்து வெட்டி கொள்கிறோம். அவகோடா நல்ல பழமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உள்ள விதையை எடுத்துருவோம். எடுத்து ஒரு கரண்டி எடுத்து நாங்கள் வலிச்சு எடுக்கணும். அதை நல்ல பழமாக எடுத்துருக்குன்னு பாருங்கள். இதை சொட்டாக இருக்குண்டு இதை உள்ள பழத்தை மட்டும் வலிச்சு எடுத்துக்கொள்வோம். எடுத்தாச்சு. அடுத்தது அதை கட் பண்ணுவோம். சின்ன கட் பண்ணுவோம். நல்லா பழுத்துட்டுது. அவக்கடாவை ஜூஸ் அடித்து தான் குடிக்கணும்னு இல்லை, இப்படியும் செய்து சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அவக்கடாவை போட்டுக்கொள்வோம். கட் பண்ண அவக்கடாவை போடுறோம். அடுத்ததாக வெங்காயம் போட்டுக்கொள்வோம். வெங்காயத்தையும் சின்ன வெட்டுங்க. இதே மாதிரி மெல்லிசா வெட்டுனீங்கன்னா எல்லாம் நீங்கள் கேரட் சம்பல் செய்கிறது எப்படியோ அதே மாதிரி வெட்டினாலும் ஓகே. அடுத்ததாக மஞ்சள் கேப்சிகம் எடுத்துருக்கோம். மஞ்சள் கலர் கேப்சிகம், அதையும் சின்னதாக வெட்டி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது பழுத்த மிளகாய் 4-5 போட்டிருக்கேன். பழுத்த மிளகாய் இல்லாட்டி பச்சை மிளகாயும் போடலாம். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க பச்சை மிளகாய். அடுத்ததாக பச்சை கேப்சிகம் போட்டிருக்கோம். க்ரீன் கலர் கேப்சிகம் போட்டிருக்கோம். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் போடுவோம், காணாது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததாக ஒரு பாதி தேசி புளி விட்டுக்கொள்வோம். பாதி தேசி புளி நல்ல பழமாக எடுத்துருக்கேன். பாதி புளி காணும். பாதி தேசி புளி விட்டுக்கொள்வோம். நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேசி புளி காணாதுண்டா சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சலாடிலேயே கட் பண்ணி வச்சுக்கொள்வோம். சலாடிலேன்னு சொல்லுவாங்க. அந்த இலையும் கட் பண்ணிக்கொள்வோம். சின்ன கட் பண்ணிவிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ அந்த இலையும் சேர்த்துக்கொள்வோம். சலாட் இலை அடுத்ததாக தக்காளி பழம் சின்னனா வெட்டுங்க. இதில் காட்டுற மாதிரி வெட்டுனீங்கன்னா சரி. அப்படி குறுக்கையும் வெட்டுனா சரி. தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கொள்வோம்.
சரிங்க. இது உண்மையாகவே ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு சலாட். வந்து கட்டாயம் கிழமையில் ஒரு தடவை சரி நீங்கள் செய்து சாப்பிடுங்க. அடுத்தது மிளகுத்தூள் போட்டுக்கொள்வோம். கரண்டி தெரியல. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துனீங்களா? இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இதை நான் பிளேட் ஒன்றில் போட்டிருக்கேன். ஆனால் ஒரு நல்ல பவுல் ஒன்றில் போட்டிங்கன்னா டிஷ் ஒன்றில் போட்டால் தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் பிளேட் ஒன்றில் போட்டுட்டேன். அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இதுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் பால், அதாவது கட்டி தேங்காய் பால் விட்டுக்கொள்ளலாம். அப்படி தேவையென்றால் விட்டுக்கொள்ளுங்க. நான் இதுக்கு சேர்க்கையில் தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்குன்ற. நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். அப்போ தான் எல்லா இதுவும் சேரும். உப்பு, மிளகுத்தூள், தேசிப்புளி எல்லாம் சேரும். நீங்கள் ஒரு மச்சக்கறி வச்சா இதையும் சேர்த்து சாப்பிடலாம். இறைச்சிக்கறி அந்த மாதிரி வச்சா நீங்கள் அந்த கரட் சம்பல் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி கிழமையில் ஒருக்கா இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு மிகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சலாட். நன்றி உறவுகளை. மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.